அந்த பிள்ளையின் தகப்பன். ஜனக்கூட்டத்தில் ஒருவன் ஓடி வந்தான். அவன் யார்? அவன்தான் அந்த பிள்ளையின் தகப்பன். எந்த பிள்ளையின் தகப்பன்? பிசாசு பிடித்த பிள்ளையின் தகப்பன். நுரை தள்ளி பல்லை கடித்து அடிக்கடி தரையில விழுந்து சோர்ந்து ரோட்டோரத்தில் கிடப்பானே, அந்த பிள்ளையின் தகப்பன். அந்த தியாக தகப்பன் ஜடம் போல கிடக்கும் தன் மகனை சீஷர்களிடம் கொண்டு வந்து, ஆண்டவன்மாரே, என் மகனை குணமாக்குங்க, இவனால் தான் நான் தினமும் செத்து செத்து பிழைக்கிறேன் என்ற குரலுக்கு சொந்தக்காரன் இவன்தான். தாடி வளர்த்து கொண்டு வாடி வதங்கி போன அந்த பிள்ளையின் தகப்பனின் ஏக்க பெருமூச்சுக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை. சீஷர்களால் தன் மகனை குணமாக்க கூடாமற் போனபோது அந்த தகப்பன் மேலும் நொறுக்கப்பட்டான். யார் இந்த சீஷர்கள்? இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள். மறுரூப மலைக்கு போகாமல் மலையடி வாரத்திலேயே தங்கிவிட்ட, இல்லை தேங்கிவிட்ட, தேராகு போல தேங்கிவிட்ட சீஷர்கள். மொத்தம் 12 சீஷர்கள். அதில் பேதுரு, யாக்கோபு, யோவான் தவிர மீதமுள்ள 9 சீஷர்களும் தேங்கிவிட்ட சீஷர்கள். பவரை இழந்து, அதாவது வல்லமையை இழந்து, அதிகாரத்தை இழந்து, பிசாசை துரத்தி அந்த பிள்ளையை விடுதலையாக்க முடியாமல் அந்த மலையடி வாரத்தில் மலைத்து நின்றவர்கள் இவர்கள். இந்த சூழ்நிலையில் பிசாசுக்கு கொஞ்சம் கொண்டாட்டம்தான். அந்த 9 சீஷரையும் ஓரக்கண்ணால் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். கொஞ்ச நேரத்தில் வேத பாரகர் அங்கே கூடி வந்து விட்டார்கள். சீஷர்களோடு சொற்போர் நடத்தி வழக்கத்தின்படி வாதம் பண்ணி மேலும் அந்த பிள்ளையின் தகப்பனை திடனற்று போக பண்ணினார்கள். செய்வதறியாது திகைத்த அந்த பிள்ளையின் தகப்பன் கலங்கின கண்களோடு பிள்ளையையே பார்த்து கொண்டு, உனக்கு ஒரு விடிவு காலம் இல்லையாப்பா என்று ஏக்க பெருமூச்சோடு அவனையே பார்த்து கொண்டிருந்த போது இயேசு அங்கே வந்து விட்டார். போதகர் இயேசுவிடம் அந்த தகப்பன், போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அந்த பிசாசை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷர்களால் கூடாமற் போயிற்று என்றான். சோர்ந்து போகும் மகனுக்கு சோர்ந்து போகாத தகப்பன், தடுமாறிக்கொண்டிருந்த மகனுக்கு தளர்ந்து போகாத தகப்பன், சீஷர்களால் முடியாமற் போன போது முயற்சியை கைவிடாத தகப்பன், ஊமையான மகனின் ரட்சிப்புக்காக ஊக்கமாய் பாடுபட்ட தகப்பன். இயேசுவிடம் அவனை கொண்டு வந்தபோது பிசாசின் அலறல் அதிகமானது. அலைக்கழித்தது, தரையிலே தள்ளியது, நுரை தள்ளி புரண்டு செத்தவனைப் போல அவனை விழத்தாக்கியது. அமைதியான இந்த சூழ்நிலையில் இயேசுவானவர் அந்த தகப்பனை நோக்கி பேசினார். இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு பிள்ளையின் தகப்பன், அவன் சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது என்றான். இவனை கொல்லும்படி அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். கொஞ்சம் கவனித்து பாருங்கள், எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிறான். என்னையும் என் மகனையும் என்னால் பிரித்து பேச முடியாது. அவனுக்காகத்தான் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எத்தனை அன்புள்ள தகப்பன்! பிசாசு பீரிட்டு போட்டிருக்கும் போது ஊமையான காது கேளாத தன் மகனை நேசித்த தகப்பன். அன்றைய தினம் அவன் தன் மகனுக்கு விடுதலையை பெற்றுக்கொண்டான். இயேசு அந்த பிள்ளையின் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். எபிரேயர் 2:16 என் நினைவுக்கு வருகிறது. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். இன்றைக்கெல்லாம் நல்ல குடும்பத்தை விட்டுவிட்டு, தகப்பன் என்ற ஸ்தானத்தை மறந்துவிட்டு, மனைவி பிள்ளைகளை தவிக்க விட்டு ஓடி ஒளிந்து மறைந்து வாழும் தகப்பன்மார் எத்தனை பேர்! இந்த பிள்ளையின் தகப்பன் பாரம் சுமந்து தவித்த தகப்பன். மகனை தோள் மேல் போட்டுக்கொண்டு தெரு தெருவாய் அலைந்து இயேசுவை தேடி கண்டுபிடித்து மகனுக்கு ரட்சிப்பை, விடுதலையை பெற்றுத்தந்த தங்க தகப்பன். இந்த பிள்ளையின் தகப்பனை இந்த தந்தையர் தினத்தன்று பார்க்க வேண்டுமா? உடனே மார்க் 9ஆம் அதிகாரத்துக்குள் நடந்து செல்லுங்கள். அங்கே அந்த பாசமுள்ள தகப்பனை பார்க்கலாம். மார்க் 9:14 முதல் 27 வரை வாசித்து பாருங்கள். அந்த பிள்ளையின் தகப்பன் அருமையான தகப்பன். இவன்தான் சிறந்த தகப்பன், முன்மாதிரியான தகப்பன். இப்படிப்பட்ட தகப்பன்மாரை கண்டால் மறக்காமல் சொல்லுங்கள், ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. சாந்த சொரூபியவர் சமாதானம் தருவார். சாந்த சொரூபியவர் சமாதானம்